friends, welcome to MST kitchen. இன்னைக்கு நாம கோங்குரா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது புளிச்ச கீரை சட்னி தமிழ்ல. இத நாம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ingredients புளிச்ச கீரை எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வெச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வெச்சிருக்கேன். இதுக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துர்க்கேன். நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். அப்புறம் தனியா 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்துர்க்கேன். இப்போ இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இதல இந்த தனியா, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாம் ஒண்ணா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லயே வச்சு கருகிடாம வறுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டோம். இப்போ நம்ம இத வந்து ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ இதே பாத்திரத்திலே இன்னும் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் அரை கட்டு கீரை அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு கட்டு ஃபுல்லாக பண்ணும்போது எல்லாம் டபுளாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த கீரையை நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது நம்ம தண்ணி விடாமல் எண்ணெயிலே தான் வதக்கணும். எண்ணெயிலே வதக்கி செய்யும் போது தான் நம்ம கொஞ்ச நாள் வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா கெட்டு போயிடும். இது நம்ம ஒரு நாள் வெளியே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 வீக் வச்சு கூட சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். ஆல்ரெடி இந்த கீரையில் கொஞ்சம் பிசு தன்மை இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா பிசு தன்மை இருக்கும். அதனால நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுருண்டு வதங்கி வரும். இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இது ஆறட்டும். அதுக்கு முன்னாடி நாம் இதை ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிடலாம். இந்த கீரை நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த தனியா, மிளகாய் இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஓரளவுக்கு அரைச்சிட்டேன். இப்போ நம்ம இது கூடவே கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரையை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. நான் அரைக்கும் போதே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம தண்ணி சேர்க்காமல் எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்ததும் தாளிக்கிறதுக்கு நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கூடவே உளுந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே அரைச்சி வச்சிருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது செய்யறதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் விடுற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். ஆட் பண்ணி ஒரு 2 to 3 minutes நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், MST கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.